கோவையில் குவாரி மோசடி தொடர்பாக அதிகாரிகளுடைய பங்கு என்ன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் புரவிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குவாரிகள்ல சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுத்ததாக கூறி அந்த குவாரியை நடத்தி வந்த செந்தாமரை என்பவருக்கு 32,29,77,000 ரூபாய் அபராதம் விதித்து கோவை உதவி ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டை விசாரித்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் உதவி ஆட்சியருடைய உத்தரவை ரத்து செய்ததுடன் அபராத தொகை 32 கோடியிலிருந்து 2,48,00,000 ரூபாயாக குறைத்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவு குறித்து இயற்கை வளங்கள் துறையுடைய கூடுதல் செயலாளர் தாமாக முன் விசாரணைக்கு எடுத்து அந்த அபராத தொகையை குறைத்த அந்த கனிம சுரங்கத்துறை ஆணையருடைய உத்தரவை ரத்து செய்ததுடன் உதவி ஆட்சியர் விதித்த அந்த 32 கோடி அபராதத்தை உறுதி செய்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அந்த குவாரியை நடத்தி வந்த செந்தாமரை என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி உரிமம் இல்லாமல் கற்களும் மண்ணும் எடுத்த குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில சட்டப்பிரிவுகள் உள்ளது. அதனால இது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் செந்தாமரைக்கு எதிராக புகார் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட இந்த கனிம வளத்துக்கு இணையான தொகையை வசூலிப்பதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால 100% அபராத தொகையை விதித்த கோவை உதவி ஆட்சியருடைய உத்தரவை உறுதி செய்தும் மொத்த அபராத தொகையை செந்தாமரிடம் வசூலிக்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நேர்மையற்ற பேராசைக்காரர்களிடமிருந்து பூமி தாயை காப்பாற்றத்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி இந்த பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயினுடைய மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அபராத தொகையை குறைத்ததற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி ஆணையரின் உத்தரவை ரத்து செய்த இயற்கை வளங்கள் துறையினுடைய கூடுதல் செயலாளருக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த குவாரி மோசடியில கள அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை அவர்களுக்கு என்ன பங்கு உள்ளது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.